13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 13ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் இது இந்த மாதிரிலாம் ரொம்ப பழைய மெத்தடு. ஸோ இந்த மாதிரியுமே ரிசல்ட் மேட்ச் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தடில் இந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த மெத்தட் வர மாதிரி இருக்குது. ஏன்னா போன மாதத்தில் ஒரு நம்பர் இப்படி வந்தது, அது வாட்ச் பண்ணேன். ஸோ அப்போ இந்த மாதம் இது மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 893 பாக்ஸில் வந்தது 938ன்னு. அது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 8ன்ற நம்பரு மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி 897 அப்படின்ற நம்பரு இங்கே கரெக்டாக, அதாவது இந்த ஏ போர்டை மட்டும் பார்த்துப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ன்ற நம்பர் மேட்ச் ஆச்சு டி போர்டில். இப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது கரெக்டாக இந்த 3 இந்த முடிகிற இந்த இடத்துலேருந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேருந்து இது மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த 371 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 371ன்ற நம்பர்லேருந்து பாக்ஸ் அடிக்கலாம். ஸோ பாக்ஸ் அடிக்கும்போது இந்த 4Dயில் உள்ள இந்த 8ன்ற நம்பரு நிற்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சார்ட் வச்சு இந்த மாதிரி பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள் 98 97 அப்படின்ற நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்கோ அந்த மாதிரி இந்த 173ன்ற நம்பரு இதே மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 8ன்ற நம்பரில் மேட்ச் பண்ணுவோம், இல்லைன்னா கீழே இந்த 1ன்ற நம்பரில் மேட்ச் பண்ணலாம். இதுக்கு இடையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி 938ன்ற நம்பரு இதே வரிசையில் மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். ஸோ 938ன்ற நம்பர் மேட்ச் ஆகலை, 988ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் வாய்ப்பு கிடச்சின்னா, டைமர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள் 37 11 அப்படின்ற ஒரு செட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே 31 71 அப்படின்ற ஒரு செட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு குழு நம்ம பார்ப்போம். இன்னொரு குழு அப்படின்னா இந்த கிராஸில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நான் அதாவது கெஸ்ஸிங் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப இங்கே பாருங்கள் 938 டைரெக்டாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 8ன்ற நம்பர் இதுக்கு உள்ள நம்பர் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள் 4 கணக்கு எண்ணிப்போம். இங்கேருந்து எண்ணிப்போம் 1 2 3 4 5 6 நாள் வச்சுப்போம். 6 நாள், இந்த 7ன்ற நம்பர் 6 நாள் முடியுது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் 897 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நாளுக்கு மேலே, அதாவது அதே வரிசையில் இங்கே இருக்கிற நம்பரு 9ன்ற நம்பரு 98 97 அப்படின்ற நம்பரு 4D மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி மறுபடியும் எண்ணிப்போம் 1 2 3 4 5 6 நாள். ஓகேங்களா, இங்கேயுமே 6 நாள் இருக்குதுன்னு இன்னொரு முறை பார்த்துப்போம். 1 2 3 4 5 6 நாள். திரும்பவும் 1 இந்த 0லேருந்து எண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 நாள் விட்டு இந்த 821 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 821ன்ற நம்பருக்கு ஒரு நாளைக்கு மேலே எல்லாத்தையும் கழிச்சிருவோம். ஒரு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 7 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 78 21 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக ஒரு 4D வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இதிலே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 938 அப்படின்ற நம்பரு இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த 938 டைரெக்டாக இறங்கியிருக்கு. இந்த 978 897ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள்,
200 இந்த 211ன்ற நம்பர் பாருங்கள். இந்த பக்கந்து பாருங்கள். இந்த 938 அடிக்கும்போது இங்கே 8ன்ற நம்பர் மேட்ச் ஆச்சு. இந்த 821 அடிக்கும்போதுமே இந்த 211க்கு இந்த 8ன்ற நம்பர் வச்சு 8211 அப்படின்ற ஒரு நம்பருமே அடிக்கலாம். ஸோ அதனால் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த 371ன்ற நம்பரும் எங்கே நம்ம 371 எடுத்தோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இங்கே 371, இங்கே பார்த்தீங்கன்னா 211, இதில் பார்த்தீங்கன்னா 821. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த 2171ன்ற நம்பரு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கெஸ்ஸிங் வந்து ஏற்கனவே பார்க்கல, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். ப்ளே கூட பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், 821 அப்படின்ற ஒரு கம்மியான டிக்கெட்டில் ஒன்று, 821 ஒன்றும், 211ன்ற நம்பரு பாக்ஸ்லேயும் ட்ரை பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வரும். அடுத்த நம்பர் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே 893க்கு 93 ஏபியில் வந்திருக்கு. ஓகேங்களா? 93 ஏபி வச்சுக்கோங்க. அடுத்து ஏபி என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஏசியில் இருக்கிற நம்பர் 89ன்னு ஏபி வந்திருக்கு. ஓகேங்களா? 89, இந்த 93 வந்திருக்கு ஏபியில். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து தோணுதான்னு பாருங்கள். நான் என்னுடைய ஐடியா ஒரு கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ சி போர்டில் என்ன நம்பர் வந்தது, முதல்ல 8ன்ற நம்பர் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 7ன்ற நம்பர் வந்தது. அப்படி பார்த்திங்கன்னா 1ன்ற நம்பரு சி போர்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1ன்ற நம்பரு. இந்த 93 ஏபி வந்தது. இந்த 89 ஏபி வந்தது. அப்போ ஏபியில் இந்த 37 வரணும். அப்போ 371ன்ற நம்பரை டைரெக்டாகவே வச்சுருவோம். இல்லைன்னா 731 அப்படின்ற நம்பரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து 821ன்ற நம்பரு இறங்குது. ஓகேங்களா? 821. அப்போ சி போர்டு 1 அப்படின்ற நம்பரு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, 7821 அப்படின்ற ஒரு 4D டைரெக்டாக வச்சு பாருங்கள். அப்புறம் 371, 731, 211 பாக்ஸு, இது எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது மொத்தத்தில் சி போர்டு 1 ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இல்லைன்னா பாக்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நல்லா கவனிங்க, இந்த ஏ போர்டில் 3 பெண்டிங்கில் இருக்குது. 3 பெண்டிங்கில் மேக்ஸிமம் இந்த 98 கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இந்த 98 இப்போ 89ன்னு வந்திருக்கு. இப்போ 89 கீழே 36 டைரெக்டாகவே இறங்கிடலாம், சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் கவனமாக பாருங்கள். இந்த 3ன்ற நம்பரு ஏ போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 371 அடிக்குமான்னு பார்க்கலாம். ஒரு புதுசாக முயற்சி பண்ணுறோம். புதுசான இல்லை, இதெல்லாம் 2018, 17 பார்த்த மெத்தட் இதெல்லாம். ஸோ திரும்பவும் இந்த மாதத்தில், போன மாதத்தில் ஒரு நம்பர் இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போ திரும்பவும் இது மாதிரி மேட்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி. நம்ம ப்ளே பண்ணலனாலுமே இந்த மாதிரி மெத்தட்லலாம் நம்பர் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. எல்லாருமே ப்ளே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா நம்பரும் வர்றதும் இல்லை. ஸோ இந்த மாதிரியும் நம்பர்ஸ் எல்லாம் வருதா அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறது. பாருங்கள், இந்த நம்பரு ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை அப்போ உங்கள் கெஸ்ஸிங் நீங்கள் அடுத்த முறை கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை இந்த நம்பர் வரலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து கொஞ்ச நாளில் இந்த நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம், இது ஃபாலோ நம்பர் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க.
அவங்க இந்த மாதிரி ஃபாலோ நம்பர் எடுத்து வச்சுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் பாருங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கெஸ்ஸிங் வந்து எடுக்க பழகுங்க. அப்போ தான் கொஞ்சம் வின்னிங் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து மிஷின் மெத்தேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறது, பெருக்குறது, கழிக்கிறது எப்படி இருந்தாலுமே இருக்கிற 10 நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் வரதான் போகுது. இருந்தாலும் அந்த மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்பர்ஸ் வந்து வச்சுருக்கிறதுல மெத்தேடில் இப்படி தான் சுற்றி நிற்கும் அப்படின்ற சில மெத்தேட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி தான் வந்து நம்பர் வந்து சுற்றும். சரிங்களா? பாருங்கள். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அப்படி ப்ளே பண்ணி பாருங்கள்.